வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, எனது தந்தை இறந்தபோது ஏற்பட்ட வலியைப் போல மீண்டும் உணர்கிறேன். வயநாட்டில் உடைந்து பேசிய ராகுல் காந்தி அவங்க வாங்க. ஒட்டுமொத்த உலகமே ரொம்பவே பதறி போயிருக்காங்க. வயநாட்டில் நடந்த நிலச்சரிவின் காரணமாக என்ன தகவல், தற்போதைய நிலவரம் என்னன்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நிலச்சரிவால் பேரழிவை சந்தித்துள்ள வயநாட்டிற்கு நேரில் சென்ற ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூறியிருக்காங்க. செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ராகுல் காந்தி தனது தந்தை இறந்தபோது எந்த ஏற்பட்ட வேதனை போல இன்று உணர்வதாக உருக்கமாக பேசியிருக்கிறார். கடவுள் தேசம் என்று வர்ணிக்கப்படும் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை கடந்த சில வாரங்களாகவே வெளுத்து வாங்கி வருகிறது. இந்த நிலையில கடந்த 29ஆம் தேதி கேரள மாநிலம் வயநாட்டில் உள்ள முண்டக்கை, சூரல்மலை, மேம்பாடி ஆகிய இடங்களில் பெய்த கனமழை தொடர்ந்து அந்த பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. அத்துடன் அந்த பகுதியில் காட்டாற்று வெள்ளமும் பெருக்கெடுத்து வந்துள்ளது. இதனால் அங்கிருந்த சாலைகள், பாலங்கள், வீடுகள் மண்ணோடு மண்ணாக அடித்து செல்லப்பட்டது. நூற்றுக்கணக்கான வீடுகள் இருந்த இடம் தெரியாமல் புதைந்துள்ளது. அதிகாலையில் நடந்த சம்பவம் மொத்த தேசத்தையும் உலுக்கியுள்ளது. நிலச்சரிவு குறித்து தகவல் அறிந்து பேரிடர் மீட்பு படையினர் சம்பவ இடங்களுக்கு விரைந்திருக்காங்க. இராணுவமும் வரவைக்கப்பட்டுள்ளது. மீட்பு படையினர் உடனடியாக நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் உடனடியாக மீட்பு பணியை தொடங்கியிருக்காங்க. 3வது நாளாக இந்த மீட்பு பணி நீடித்து வருகிறது. தற்போது வரை 300 பேர் உயிரிழந்திருக்காங்க. ஆயிரக்கணக்கானோர் பத்திரமாக மீட்கப்பட்டு முகாமில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் தோண்ட மனித உடல்கள் கிடைத்தவாறு இருக்கிறது. இதனால் பலி எண்ணிக்கை உயரும் என அச்சப்படுகிறது. பலியானவர்களின் உடல்கள் பிரேத பரிசோதனைக்கு செய்யப்பட்டு உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில வயநாட்டிற்கு சென்ற ராகுல் காந்தி, பிரியங்கா ஆகியோர் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்தித்து ஆறுதல் சொல்லியிருக்காரு. மேம்பாடியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில், ஜெயின் ஜோசப் பள்ளி ஆகியவற்றில் அமைக்கப்பட்டுள்ள நிவாரண முகாம்கள் சென்று அங்கு தங்க வைக்கப்பட்டிருக்கும் மக்களை சந்தித்து பேசியிருக்கிறார். வயநாட்டில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்த பிறகு ராகுல் காந்தி செய்தியாளர்களிடம் பேட்டியளித்திருக்கார். அப்போது அவர் கூறியது, வயநாட்டில் மட்டுமின்றி கேரளா நாட்டிற்கு இது மிகப்பெரிய சோகம் நிகழ்வு. இங்குள்ள நிலைமை அறிந்து கொள்வதற்கு இங்கு வந்தோம். எத்தனை மக்கள் வீடுகளையும் உயிர்களையும் பறிகொடுத்துள்ளாங்க என்பதை பார்க்கும்போது வேதனை அளிக்கிறது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய நாங்கள் முயற்சிப்போம். பல வேறு இடங்களில் செல்ல விரும்புகிறாங்க. இங்கு செய்ய வேண்டியது நிறைய இருக்கிறது. மருத்துவர்கள், நர்சுகள், தன்னாளர்கள், நிர்வாகத்தினான அனைவருமே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எனது தந்தை ராஜீவ்காந்தி இழந்தபோது உணர்ந்ததைப் போல இன்று நான் உணர்கிறேன். ஒட்டுமொத்த தேசத்தின் கவனமும் வயநாடு நோக்கியே உள்ளது என்று ராகுல் காந்தி உருக்கமாக பேட்டி கொடுத்திருக்கிறாரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.